எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 53க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸு கமெண்ட்டு அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். முதல் கேள்வி, நமது குடலில் சரியான அளவு சோடியம் உள்ளபோது டேஸ் நிகழ்வின் மூலம் குடல் நீரை உறிஞ்சுகிறது? ஜவ்வூடு பரவல். அடுத்து இரண்டாவது கேள்வி, இரைப்பை நீரில் உள்ளது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சுடரின் ஒளிராத பகுதியின் நிறம் நீலம். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது தீயணைப்பானாக பயன்படுகிறது? கார்பன் டை ஆக்சைடு. டேஸ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும்? பால். முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது? முட்டையில் புரதம் அதிகம் உள்ளது. அடுத்து, வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது? வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது? உரோமம். அடுத்து எட்டாவது கேள்வி, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது? பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை செரிகல்ச்சர். அடுத்து, பிரித்தெடுப்பவரின் நோய் என்றழைக்கப்படுவது? ஆந்த்ராக்ஸ். கீழ்கண்ட எந்த ஒன்று சிறந்த மருத்துவ குணம் மற்றும் அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது? தேன். கம்பளி என்ற இலை பொதுவாக எந்த குடும்ப விலங்குகளின் மென்முடி கற்றைகளிலிருந்து பெறப்படுகிறது? கேப்ரினோ. அடுத்து, தோலிலிருந்து கத்தரித்த தோலின் உரோமங்கள் அவற்றிலுள்ள நீர் அழுக்குகளை எம்முறை மூலம் நீக்கப்படுகிறது? கழுவுதல். அடுத்து, ஒரு முதிர்ந்த பட்டுப்பூச்சி சுமார் எத்தனை முட்டைகளை ஒரே தடவையில் இடும்? ஒரு முதிர்ந்த பட்டுப்பூச்சி சுமார் எத்தனை முட்டைகளை ஒரே தடவையில் இடும்? 500 முட்டைகள். அடுத்து, இளம் தேனீக்களுக்கு எந்த தேனீ உணவூட்டம் அளிக்கிறது? இளம் தேனீக்களுக்கு எந்த தேனீ உணவூட்டம் அளிக்கிறது? வேலைக்கார தேனீ. அடுத்து, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது? அளவு நாடா. 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் 700 சென்டிமீட்டர். அடுத்து, ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? அளவீடு என்று பெயர். சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி,
கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர். இதுதான் சரியான அளவு. அடுத்து அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. 7 மில்லிமீட்டர் என்பது 7 மீட்டர் என்பது மில்லிமீட்டரில் 7000 மில்லிமீட்டர். அடுத்து SI அலகு முறையில் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். அடுத்து நீளத்தின் அலகு நீளத்தின் அலகு மீட்டர் மீட்டர். அடுத்து திரவத்தின் பருமனை அளவிட உதவும் கருவிகள். திரவத்தின் பருமனை அளவிட உதவும் கருவிகள் அனைத்தும் குடுவைகள், பிப்பட்டுகள், பியூரட்டுகள். அடுத்து ஒழுங்கற்ற பொருள்களின் பருமனை அளந்தறிய டேஸ் முறை பயன்படுகிறது. ஒழுங்கற்ற பொருள்களின் பருமனை அளந்தறிய டேஸ் முறை பயன்படுகிறது. நீர் இடப்பெயர்ச்சி நீர் இடப்பெயர்ச்சி. வேகத்தின் அலகு வேகத்தின் அலகு மீட்டர் பெர் வினாடி மீட்டர் பெர் வினாடி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 53க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.